வணக்கம். வசந்த டிவியின் மதிய நேர பிரதான செய்தியோடு இணைந்து கொள்ளும் நான் ஷாலினி பிள்ளை. முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். எஞ்சியுள்ள ஃபைசர் தடுப்பூசிகளை பயன்படுத்தும் முறை தொடர்பில் ராணுவ தளபதி விளக்கம். ஆர்ப்பாட்டத்தினால் பாராளுமன்றில் பதற்றம். சுகாதார வழிகாட்டல்களுக்கு எதிராக ஐக்கிய மக்கள் சக்தி நீதிமன்றத்திற்கு. பாதாள உலக உறுப்பினர் சம்மியின் சஹா கைது. ஒலிம்பிக்கை ஒத்திவையுங்கள், ஜப்பான் மக்கள் டோக்கியோவில் ஆர்ப்பாட்டம். இனி விரிவான செய்திகள். கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கையில் நாளாந்தம் குறிப்பிடத்தக்க அளவிலான தொற்றாளர்கள் பதிவாகும் நிலையில் உரிய திட்டமிடலின்றி நாட்டை திறந்தால் மீண்டும் கொரோனா கொத்தணி உருவாகலாம் என சுகாதார தரப்பினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். நாளாந்தம் பதிவாகும் கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்த மட்டத்தில் காணப்படுகின்றது. இவ்வாறான ஒரு பின்னணியில் உரிய ஏற்பாடுகளும் திட்டங்களுமின்றி நாட்டை திறந்தால் மீண்டும் கொரோனா கொத்தணிகள் உருவாகுவதற்கு அதிக வாய்ப்புகள் காணப்படுவதாக பிரதி சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் விசேட வைத்தியர் ஹேமந்த ஹேரத் தெரிவித்துள்ளார். எந்த ஒரு தயார்படுத்தலுமின்றி நாட்டை திறக்க முற்பட்டால் புதிய கொத்தணிகள் உருவாகுவதற்கு நிறைய வாய்ப்புகள் உள்ளன. நடைமுறையில் உள்ள பயண கட்டுப்பாடுகளை உரிய முறையில் பின்பற்றுவதன் மூலமே நாட்டை திறக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும். அவ்வாறு இல்லாத பட்சத்தில் நாட்டை திறப்பதென்பது நடைமுறை சாத்தியமற்றதென்றே கூற முடியும். இதே நேரம் இலங்கையில் தங்கியுள்ள வெளிநாட்டவர்களின் விசா செல்லுபடியாகும் காலத்தை இன்று முதல் ஆகஸ்ட் 30 வரை நீடிப்பதற்கு குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களம் தீர்மானித்துள்ளது. இக்கால பகுதியில் காலாவதியாகும் விசாக்களுக்கு கட்டணம் மட்டுமே அறவிடப்படுவதுடன் தண்டப்பணம் அறவிடப்பட மாட்டாது என அத்திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. இதே நேரம் இலங்கையில் இதுவரை பதிவாகியுள்ள மொத்த கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை 2,69,946 ஆகும். இதில் 27,011 பேர் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதுவரை குணமடைந்தோரின் மொத்த எண்ணிக்கை 2,39,584 ஆகும். நாட்டில் பதிவாகியுள்ள கொரோனா மரணங்களின் எண்ணிக்கை 3,391 ஆகும். நேற்றைய தினம் நாட்டில் மேற்கொள்ளப்பட்ட PCR பரிசோதனைகளின் எண்ணிக்கை 10,551 ஆகும். AstraZeneca தடுப்பூசியின் 2வது டோஸாக ஃபைசர் தடுப்பூசியை வழங்குவதற்கு எடுக்கப்பட்ட நடவடிக்கை திடீரென நிறுத்தப்பட்டதால் மக்களிடையே விமர்சனங்கள் எழுந்துள்ளன. இந்த தடுப்பூசியை தொகையை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்பது தொடர்பில் தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக ராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வா தெளிவுபடுத்தினார். ஃபைசர் தடுப்பூசி வழங்கும் நடவடிக்கைகள் நிறுத்தப்பட்டதை தொடர்ந்து எஞ்சியுள்ள தடுப்பூசிகள் முக்கிய பிரமுகர்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ளதாக பல்வேறு வகையில் செய்திகள் வெளியிடப்பட்டன. அவ்வாறு வழங்கப்பட மாட்டாது என நான் கூறிக்கொள்கின்றேன். வெளிநாடுகளில் உயர்கல்வியை தொடர செல்லும் மாணவர்கள் தடுப்பூசி பெற்றுக் கொள்ளாமல் அந்த நாடுகளுக்கு அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோன்று சில நாடுகள் ஃபைசர் தடுப்பூசியை மட்டும் அங்கீகரித்துள்ளார்கள். அவ்வாறான நாடுகளுக்கு செல்வதற்கென இலங்கையில் நேற்று வரை 1130 மாணவர்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளனர். நேற்றைய தினம் ராணுவ வைத்தியசாலையில் அவர்களுக்கு தடுப்பூசியை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டது. எஞ்சியவர்களுக்கு இன்றும் நாளையும் தடுப்பூசிகள் வழங்கப்பட உள்ளன. இதன் பின்னர் மீதமுள்ள தொகையை மன்னார் பகுதியில் உள்ள மீனவர்களுக்கு வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. வடபகுதி மீனவர்கள் தமிழ்நாடு மீனவர்களுடன் தொடர்புகளை பேணுவதன் காரணமாக தெரிவு செய்யப்பட்ட மீனவ குழுக்களுக்கு ஃபைசர் தடுப்பூசியை வழங்க உள்ளோம். அபாயம் மிகுந்த பிரிவினருக்காக ஃபைசர் தடுப்பூசியை வழங்குவதனூடாக நாட்டில் பாதுகாப்பை உறுதிப்படுத்த முடியும் என பிரதி சுகாதார பணிப்பாளர் நாயகம் விசேட வைத்திய நிபுணர் ஹேமந்த ஹேரத் தெரிவித்துள்ளார். ஃபைசர் தடுப்பூசியை வழங்கும் நடைமுறைகள் மிகவும் சிக்கலானவை. குறுகிய காலத்தில் ஊழியர்களுக்கு தேவையான பயிற்சிகளை வழங்க வேண்டும். மறை 70 பாகை செல்சியஸ் வெப்பநிலையில் களஞ்சியப்படுத்தி சாதாரண வெப்பநிலைக்கு அதனை கொண்டு வரும் வரை பாரிய பணிகளை ஆற்ற வேண்டியுள்ளது. ஃபைசர் தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கைகள் இலகுவானவை என கூற முடியாது. மேலதிகமாக தடுப்பூசிகள் கிடைக்கும் போது மன்னாருக்கு மேலதிகமாக வடக்கின் ஏனைய பகுதியில் உள்ள மீனவர்களுக்கும் இதனை வழங்க முடியும். எதிர்காலத்தில் எமக்கு கிடைக்கவுள்ள ஃபைசர் தடுப்பூசியின் அளவை பொறுத்தே அவை அனைத்தும் தீர்மானிக்கப்படும்.
தீர்மானிக்கப்படும். மீனவ குழுக்களுக்கு இதனை வழங்குவதனூடாக நாட்டின் பாதுகாப்பும் இந்தியாவிலிருந்து வைரஸ் தொற்று இலங்கைக்குள் வருவதை தடுக்கவும் முடியும். எமக்கு கிடைக்கப்பட்ட எண்ணிக்கையை போன்று 2 மடங்கு தடுப்பூசிகள் கிடைக்கும் என எதிர்பார்க்கின்றோம். අඩුම ගානේ මේ දැබිට් එන්නත් වගේ වගේ තව දෙගුණයක් පමණ ලැබේවි කියලා ලොකු විශ්වාසයක් අපිට තියෙනවා. இதே நேரம் தடுப்பூசி ஏற்றும் வேலைத்திட்டம் தொடர்ந்து முன்னெடுக்கப்படுகிறது. வேறு ராணுவ 1வது வைத்திய படையணியில் இயங்கும் தடுப்பூசி ஏற்றும் நிலையத்தில் இன்றைய தினமும் 7000க்கும் மேற்பட்டோருக்கு தடுப்பூசி வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது. கடந்த 3 நாட்களுக்குள் சைனோஃபார்ம் தடுப்பூசியின் முதல் டோஸ் 25,000க்கும் மேற்பட்டோருக்கு வழங்கப்பட்டுள்ளதாக கட்டளை அதிகாரி லெப்டினன்ட் கர்னல் தேஷ்சாந்த் திசாநாயக்க தெரிவித்தார். கலன்னாவ சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலகத்திலும் விமானப்படையினரின் ஒத்துழைப்புடன் தடுப்பூசி ஏற்றும் வேலைத்திட்டம் வெற்றிகரமாக முன்னெடுக்கப்படுகிறது. இன்றைய தினமும் 1500 பேருக்கு தடுப்பூசி வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. கொட்டகுள சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவிற்குட்பட்ட தோட்டங்களைச் சேர்ந்த சிரேஷ்ட பிரஜைகளுக்கு சைனோஃபார்ம் தடுப்பூசியின் 1வது டோஸ் வழங்கப்பட்டுள்ளது. இதுவரை அஸ்ட்ராசெனகா தடுப்பூசியின் முதல் டோஸ் 9,25,242 பேருக்கு வழங்கப்பட்டுள்ளதுடன் அதன் 2வது டோஸ் 3,84,454 பேருக்கு வழங்கப்பட்டுள்ளது. சைனோஃபார்ம் தடுப்பூசியின் 1வது 25,44,614 பேருக்கு வழங்கப்பட்டுள்ளதுடன் அதன் 2வது டோஸ் 9,55,252 பேருக்கு வழங்கப்பட்டுள்ளது. ஸ்புட்னிக் தடுப்பூசியின் 1வது டோஸ் 1,14,795 பேருக்கு வழங்கப்பட்டுள்ளதுடன் அதன் 2வது டோஸ் 14,464 பேருக்கு வழங்கப்பட்டுள்ளது. ஃபைசர் தடுப்பூசியின் 1வது டோஸ் 2,171 பேருக்கு வழங்கப்பட்டுள்ளதாக தொற்று நோயியல் பிரிவு தெரிவிக்கின்றது. சுகாதார வழிகாட்டல்களை பயன்படுத்தி அமைதியான ஆர்ப்பாட்டங்களை ஒடுக்குவதற்கு மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகள் அடிப்படை உரிமை மீறல் என தீர்ப்பு வழங்குமாறு கோரி ஐக்கிய மக்கள் சக்தி மனு தாக்கல் செய்துள்ளது. கொரோனா வைரஸ் பரவலை கட்டுப்படுத்துவதற்கு சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகத்தினால் வெளியிடப்பட்ட வழிகாட்டல்களை பயன்படுத்தி அமைதியான முறையில் மேற்கொள்ளப்படும் ஆர்ப்பாட்டங்களை ஒடுக்குவதற்கும் ஆர்ப்பாட்டக்காரர்களை கைது செய்வதற்கும் போலீசார் நடவடிக்கை மேற்கொள்வதனால் தமது அடிப்படை உரிமை மீறப்படுவதாக தீர்ப்பினை வழங்குமாறு கோரி உச்சநீதிமன்றத்தில் இந்த அடிப்படை உரிமை மனு தாக்கல் செய்யப்பட்டது. ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டார, பாராளுமன்ற உறுப்பினர்களான ஹர்ஷன ராஜகருணா, மஹிந்த திசாநாயக்க ஆகியோர் மனுவை தாக்கல் செய்தனர். இதன் பிரதிவாதிகளாக போலீஸ் மா அதிபர், சுகாதார பணிப்பாளர் நாயகம், சுகாதார அமைச்சர் மற்றும் சட்டமா அதிபர் ஆகியோர் பெயரிடப்பட்டுள்ளனர். சுகாதார வழிகாட்டல்கள் அமலில் உள்ள நிலையில் மேற்கொள்ளப்படும் ஆர்ப்பாட்டங்கள் தொடர்பில் பாராளுமன்றத்தில் காரசாரமான விவாதங்கள் இடம்பெற்றன. நேற்று இடம்பெற்ற ஆர்ப்பாட்டத்தின் போது ஜோசப் ஸ்டாலின் கைது செய்யப்பட்டார். அவரை ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு தெரியும். இது தொடர்பில் தொழிற்சங்க பிரதிநிதிகளுடன் பேச்சுவார்த்தை நடாத்தி போலீசாரின் செயற்பாடுகள் தொடர்பாக கண்டறிய குழுவொன்றை நியமிக்குமாறு நீதி அமைச்சரிடம் கேட்டுக் கொள்கின்றேன். அவ்வாறு நியமிக்காவிட்டால் இதுவரை நீங்கள் செய்த நல்ல காரியங்களும் வீணாக போகலாம். போலீஸ் அமைச்சர் என்ற வகையில் ஸ்டாலினின் கைது தொடர்பில் விடயங்களை தெரிவிக்க வேண்டிய கடப்பாடு உள்ளது. சட்டத்தை மீறுவோர் பட்டம் பதவி பாராது அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க போலீசார் தவறுவதில்லை. சுகாதார பணிப்பாளர் நாயகத்தினால் ஆர்ப்பாட்டங்கள் மேற்கொள்வது தடை செய்யப்பட்டுள்ளது. கோவிட் பரவலை கட்டுப்படுத்தும் நோக்கில் இவ்வாறான ஆர்ப்பாட்டங்களை மேற்கொள்வதற்கு இடமளிக்க வேண்டாம் என அவர் போலீஸ் மா அதிபருக்கு உத்தரவு பிறப்பித்துள்ளார். தனிமைப்படுத்தல் சட்டத்தின் கீழ் அவருக்கு அந்த உத்தரவை பிறப்பிக்க முடியும். போலீசார் அவர் சொன்னதையே செய்தார்கள். எதிர்காலத்திலும் ஆர்ப்பாட்டங்களை மேற்கொள்வதாக இருந்தால் பட்டம் பதவி பாராமல் சட்டம் நடைமுறைப்படுத்தப்படும். ஒன்று கூடுவதற்கான அடிப்படை உரிமை உள்ளது. தனிமைப்படுத்தல் சட்டத்திற்கு அமைய எவரையும் பலவந்தமாக முல்லைத்தீவுக்கோ அல்லது தூர பகுதிகளுக்கோ அனுப்ப முடியாது. அவ்வாறு அதிகாரம் இல்லை. இவர்கள் PCR பரிசோதனைக்கு உட்படுத்தப்படவும் இல்லை. ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட முக்கியமானவர்களை தெரிவு செய்து அவர்களை தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்துவது பற்றி போலீசார் இவ்வாறு தீர்மானிக்க முடியும். இது எந்த அமைச்சரது உத்தரவாக இருந்தாலும் முற்று முழுதாக அரசியல் பழிவாங்கல் என்றே கூற முடியும். இது தொடர்பில் அடிப்படை உரிமை மனுவை தாக்கல் செய்ய எதிர்பார்த்துள்ளோம். இவர்களை அழைப்பதற்கான உத்தரவை பிறப்பிக்குமாறு நான் கேட்டுக்கொள்கின்றேன்.
කැඳවීම සඳහා ඔබතුමා නියෝගයක් ලබා දෙන්න. සේවා අධ්‍යක්ෂ ජෙනරාල් එතුමා දීලා තියෙන பொதுமக்களின் ஒன்று கூடல்கள் மற்றும் ஆர்ப்பாட்டங்களுக்கு மீள் அறிவித்தல் வரை சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகத்தினால் தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களை தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்துவதா இல்லையா என்பதை போலீசார் தீர்மானிப்பதில்லை. அதனை பொது சுகாதார பரிசோதகர்களே தீர்மானிப்பார்கள். தனிமைப்படுத்தல் சட்டம் நடைமுறைப்படுத்தப்படுவதை நிறுத்த மாட்டோம். அதே போன்று ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபடுபவர்களை கைது செய்வதையும் நாம் நிறுத்த மாட்டோம். රැස්වීම් වලට අත්අඩංගුවට ගන්න එකත් අපි කිසිසේත්ම නවත්තන්නේ නැහැ කියන එක ඉතාම පැහැදිලිව අපි කියා සිටිනවා. ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ மற்றும் ஜப்பான் பாதுகாப்பு அமைச்சருக்கு இடையில் வீடியோ தொழில்நுட்பத்தினூடாக கலந்துரையாடல் இடம்பெற்றது. ஜனாதிபதி மற்றும் ஜப்பான் பாதுகாப்பு அமைச்சர் கிஷி நாய்ஃபோ ஆகியோருக்கு இடையில் நடைபெற்ற இக்கலந்துரையாடலில் இருதரப்பு பாதுகாப்பு ஒத்துழைப்பு தொடர்பில் கருத்துக்கள் பரிமாறப்பட்டதாக இலங்கைக்கான ஜப்பான் தூதுவர் ஆலயம் குறிப்பிட்டுள்ளது. கடல் மற்றும் விமான ஒத்துழைப்புகளில் இதுவரை அடைந்துள்ள முன்னேற்றங்கள் தொடர்பாகவும் ஆராயப்பட்டது. கடந்த வாரம் இலங்கை மற்றும் அமெரிக்காவின் அனுசரணையில் நடைபெற்ற பயிற்சி முகாம் தொடர்பாகவும் இக்கலந்துரையாடலில் வலியுறுத்தப்பட்டதுடன் பிராந்திய பாதுகாப்பு பிரச்சினைகள் தொடர்பாகவும் கலந்துரையாட பட்டதாக ஜப்பான் தூதுவர் ஆலயம் மேலும் தெரிவித்துள்ளது. பிரபல பாதாள உலக உறுப்பினரான சமி என்பவரின் சகா கைது செய்யப்பட்டுள்ளார். நபர் ஒருவரை கூறிய ஆயுதத்தினால் தாக்கி அவரை காயப்படுத்திய சம்பவம் தொடர்பில் அத்ரகிரிய பகுதியில் இவர் கைது செய்யப்பட்டார். இவரிடமிருந்து போதைப் பொருளும் கைப்பற்றப்பட்டது. குறித்த சந்தேக நபர் ஹங்வல்லை பகுதியில் வேனில் பயணம் செய்த நபர் ஒருவரை கூறிய ஆயுதத்தினால் தாக்கி அவரை காயப்படுத்தியுள்ளார். மேல் மாகாண தெற்கு பிரிவின் குற்ற தடுப்பு பிரிவினர் அத்துருகிரிய பகுதியில் ஹெரோயினுடன் சந்தேக நபர் ஒருவரை கைது செய்தனர். அவர் ஹோமாகம பெட்டிப்பன பகுதியைச் சேர்ந்த 35 வயதுடைய நபராவார். திட்டமிட்ட குற்றங்களை மேற்கொள்ளும் குழுவின் உறுப்பினரான தற்போது வெளிநாட்டில் தங்கியுள்ள சமரப்புள்ளிக்கே சமிந்த புத்திகே எனும் சமீன் சஹாவான இந்த நபர் வேனில் பயணம் செய்த நபரிடம் கப்பம் கோரி அதை அவர் வழங்காததால் அந்த நபரை தாக்கியுள்ளதாக தெரிய வந்துள்ளது. தற்போது உருவாகியுள்ள அந்நிய செலவாணி நெருக்கடிக்கு கடந்த அரசாங்கம் வரையறையின்றி பொருட்களை இறக்குமதி செய்து வர்த்தக நிலையங்களை நிரப்பியதே காரணம் என அமைச்சர் கலாநிதி பந்துல குணவர்தன தெரிவித்துள்ளார். அந்த பொருட்களுக்கென அந்நிய செலவாணியின் பெரும்பகுதி நாட்டிலிருந்து வெளியே செல்வதால் இந்த நெருக்கடி ஏற்பட்டுள்ளதாக அமைச்சர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். ලංකාවේ ඉතිහාසයේ විදේශ විනිමය අර්බුදයක් තිබෙනවා. நாட்டில் அந்நிய செலாவணி நெருக்கடி நிலை உருவாகியுள்ளது. கடந்த அரசாங்கம் வகைதோயின்றி பொருட்களை இறக்குமதி செய்து வர்த்தக சந்தைகளை நிரப்பியிருந்தனர். இதற்காக பெருமளவு தொகை அந்நிய செலாவணி நாட்டிலிருந்து வெளியே செல்லும் போது ஏற்படும் வர்த்தக மீதியை குறைப்பதற்கென எல்லையின்றி கடன்களை பெற்றுள்ளார்கள். வெளிநாட்டு கடன்களை பெறுவதில் இலங்கை வரலாற்றில் நல்லாட்சி அரசாங்கம் சாதனை படைத்துள்ளது. அந்த அரசாங்கத்தின் கடைசி 18 மாதங்களில் உலக வர்த்தக மையத்திடம் 6.9 பில்லியன் அமெரிக்க டாலரை கூடுதல் வட்டிக்கு கடனாக பெற்றுள்ளார்கள். எமது நாட்டின் ஒட்டுமொத்த அந்நிய செலாவணி ஒதுக்கங்கள் கூட்டி பார்த்தால் 6.9 மில்லியன் அமெரிக்க டாலரை விட குறைவாகும். ஹம்பாந்தோட்டை துறைமுகத்தை 1.4 மில்லியன் அமெரிக்க டாலருக்கு விற்பனை செய்தார்கள். துறைமுக நகர் திட்டம் முதலீடாக 1.4 மில்லியன் அமெரிக்க டாலர் கிடைத்தது. இந்த இரண்டையும் கூட்டினால் 2.8 மில்லியன் டாலர்களாகும். இருப்பினும் அவர்கள் இறுதி 18 மாதங்களில் 6.9 மில்லியன் அமெரிக்க டாலரை கடனாக பெற்றுள்ளார்கள். இதனை செலுத்துவதற்கு இந்த மாதத்திற்குள் பெருமளவு டாலர்களை செலுத்த வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. විශාල ඩොලර් ප්‍රමාණයක් ගෙවන්න තියෙනවා මේ මාසය තුල. இத்துடன் எமது மதிய நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது. எமது அடுத்த பிரதான செய்தியினை இரவு 8 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.